வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட போறாரா இல்லையா அப்படிங்கிற சஸ்பென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா தொகுதி பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகினார். தன்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, பக்கத்தில் இருந்து பார்த்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கு, அவ்வளவா என்னால் டிராவல் பண்ண முடியாது, தேர்தல் பணி அவ்வளவா பார்க்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லி விலகினார்ல. அதன் பிறகுதான் இந்த சந்தேகம் ரொம்ப ஸ்ட்ராங்கானுச்சு. ஒருவேளை போட்டியிட மாட்டாரோ அப்படின்னு பாஜக தொண்டர்களுக்கு ஏக்கம் இருந்துச்சு. ஏன்னா பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் சட்டப்பேரவைக்குள்ளே போகணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து ஆசைப்படுறாங்க. 2021 அது நடக்காமல் போயிடுச்சு. 2024 திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து செய்த 2 பேரும் கை கோர்த்ததுனால அண்ணாமலை திட்டமிட்டே சதியால் தோற்கடிக்கப்பட்டார். 2024 2026 அண்ணாமலையுடைய குரல் மக்கள் மன்றத்தில் எதிரொலிக்கணும், சட்டப்பேரவைக்குள்ளே அண்ணாமலை போகணும் அப்படின்னு தொண்டர்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. டெல்லி மேலிடம் இதை தான் அண்ணாமலை கிட்ட சொல்லியிருக்கு. கிரவுண்டில் உங்களுடைய வாய்ஸை சட்டப்பேரவைக்குள்ளே இருந்து கேட்க மக்கள் விரும்புகிறாங்க, நீங்கள் அசம்பிளியில் உங்களுடைய வாய்ஸ் மக்களுக்காக எழுப்பப்படணும், அதனால் நீங்கள் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடம் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் அண்ணாமலைக்கு போட்டியிடக்கூடிய விருப்பம் இல்லை. எந்தெந்த தொகுதிகளில் கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த தொகுதிகள் எல்லாத்துலேயும் நான் பிரச்சாரம் பண்ணுறேன், ஒரு தொகுதினா அங்கே மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், பாஜக வேட்பாளர்களுக்கு என்னுடைய கேம்பெயின் பிரச்சாரம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஸோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம், அதுக்கு தக்கவாறு நம்ம ஷெடியூல் போட்டுக்கலாம், ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடம் அண்ணாமலை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட போகிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளிவரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒன்று. அண்ணாமலை எம்எல்ஏ ஆகலைன்னா வேறு யார் ஆகணும்? யாருக்கு அந்த தகுதி இருக்குது? எந்த தொகுதியில் அண்ணாமலை ஜெயிக்கிறாரோ அந்த தொகுதியை 5 வருடங்களில் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். அந்த தொகுதியை ஒரு முன்மாதிரியாக, ரோல் மாடலாக அண்ணாமலை மாற்றுவார். இப்படி குஜராத் மாடல் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறினுச்சுல, அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் அண்ணாமலையுடைய தொகுதி அப்படிங்கிறது தனித்துவமாக இருக்கும் அப்படின்னு பாஜகவினர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை திமுக ஒதுக்கியிருக்காங்க. சுதீஷ் அவர்கள் அந்த ஒரு சீட்டில் போட்டியிட போகிறாரு அப்படின்னு தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதுக்காக தான் திமுக கூட்டணிக்குள்ளே வந்தது. அதிமுக கிட்டையும் ராஜ்யசபா சீட்டை கேட்டாங்க தேமுதிக. அதிமுக என்ன சொன்னாங்கன்னா, சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகு வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் நாங்கள் சீட்டு தரோம், தேர்தல் முடியட்டும் அப்படின்னு அதிமுக சொல்லியிருக்காங்க. ஆனால் திமுக என்ன பண்ணிட்டாங்க, இப்போ சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக ஒரு ராஜ்யசபா எலெக்ஷன் வருது, மொத்தம் 6 வேக்கன்ட் பிளேஸ் இருக்குது, அதில் திமுகவுக்கு 4 சீட்டை நிரப்புவதற்கான அதிகாரம் இருக்குது, அதில் 1 உங்களுக்கு தரோம், நீங்கள் எங்கள் பக்கத்து வாங்க அப்படின்னு சொல்லி தான் தேமுதிகவை திமுக கூட்டணிக்குள்ளே இழுத்திருக்காரு ஸ்டாலின். ஸோ சொன்ன மாதிரி ஒரு சீட்டு தேமுதிகவுக்கு நேற்று வழங்கப்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தத்தை சுதீஷ் அவர்கள் நேற்று பத்திரிகையாளர்கள் முன்பாக காட்டியிருக்காரு. இது 2. ஜெருசலேமில் இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களுக்கு ஒரு பேட் நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்க மக்கள் பார்த்தீங்கன்னா எம்பசியை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, எங்களை எங்கள் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் போகணும், போகிற நேரத்தில் இங்கே இருக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஜெருசலேமில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் கை விரிச்சிட்டாங்க. இப்போதைய சூழலில் இதெல்லாம் பண்ண முடியாது, எங்களால், உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கை விரிச்சிட்டாங்க. இந்தியா என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை டெஹ்ரானில் ஈரான் தான் மிக கடுமையாக பாதிக்கப்படுறது இந்த சண்டையில். அமெரிக்கா இஸ்ரேலு 2 பேர் சேர்ந்து ஈரானை போட்டு துவம்சம் பண்ணிக்கிருக்காங்க. அந்த ஈரானில் இருக்கக்கூடிய டெஹ்ரானில் இருக்கக்கூடிய சிக்கி தவித்த இந்தியர்களை பத்திரமாக நம்மளுடைய எம்பசி மீட்டிருக்காங்க, மீட்டு தாயகம் திரும்ப நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ செம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை நினச்சா செம காமெடியாக இருக்குங்க. இந்திய அலைன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாம் மோடியை டிக்டேட்டர், சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு மோடியை கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மோடி என்ன பண்ணுறாரு, உலகத்தில் எந்த நாட்டில் பிரச்சனை நடந்தாலும் தன்னுடைய குடிமக்களை, தன் நாட்டு குடிமக்களை காப்பாற்றுறதுக்கு தொடர்ந்து ஆக்ஷன் எடுக்கிறாரு. உக்ரைன் ரஷ்யா இடையே சண்டை நடக்கும்போது சண்டையை டெம்பரரியாக புத்தினுக்கிட்ட பேசி சண்டையை டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி உக்ரைனில் சிக்கி தவித்த இந்திய மாணவர்களை மீட்டார் மோடி. இப்போது இஸ்ரேல் ஈரான் இடையே சண்டை நடக்குது, டெஹ்ரானில் சிக்கி தவித்த இந்தியர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்துக்கு இருக்காரு. அப்படிப்பட்டவர் சர்வாதிகாரியாம். ஆனால் ஈரானில் கடந்த 30 வருடங்களாக அயதுல்லா அலி கமேனி இருக்கார்ல,
அவருடைய ஆட்சியின் கீழே எவ்வளவு மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத தேடி பாருங்க. இந்திய அலையன்ஸு எவ்வளவு வயலேஷன் நடந்திருக்கு தெரியுமா, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா பயங்கரமான தலைவர், தியாகி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அலையன்ஸு ரைட்டப் எழுதிக்கு இருக்காங்க. முரண்பாடுகளுடைய மொத்த உருவமே இந்தி கூட்டணி தான் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் வேண்டாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.